17வது வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர், நான் வாசிக்கிறேன், என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை. ஏன்? ஏன்னா என்கிட்ட இல்லாத நம்பிக்கை இப்பொழுது வருது, எனக்கு இல்லாத தைரியம் இப்பொழுது வருது, எனக்கு இல்லாத எதிர்காலம் இப்பொழுது என் கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமா இருக்கிறது. நான் எடுக்காத தீர்மானங்களை இப்பொழுது நான் எடுக்க போகிறேன், செய்யாத காரியங்களை இப்பொழுது நான் செய்ய போகிறேன். ஆண்டவரே, இது பேசுனது நீங்க இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிட்டுனா இது அவ்வளவு எனக்கு எதாய் போயிரும் தெரியுமா? வீணாய் போயிரும். இது என் பலவீனம். ஏன் என் பலவீனம்? ஏன்னா என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் உன் கூட இல்லை, ஆண்டவர் உன் கூட இல்லை. என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? உன் வாழ்க்கையில மீதியானியர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இந்த சத்தம் தான் நான் கேட்டுட்டே இருக்கிறேன். என் மனசும் அதுதான் சொல்லுது, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களும் அதுதான் சொல்றாங்க. என் மாம்சமோ என்னுடைய பலவீனம் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. இப்படிதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த சத்தம் தான் எனக்குள்ள எழும்பி கொண்டிருக்க. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, இல்ல உனக்கு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த சூழ்நிலை மாற போகுதுன்னு கேட்க ரொம்ப நல்லா இருக்கப்பா. இந்த வார்த்தையை நான் நம்பி நான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு தயை காட்டுங்க. உங்க கண்கள் எப்படி கேட்கிறான் பாருங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். பேசுகிறது கர்த்தர் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில இந்த உறுதி இல்லைன்னு வைங்கள, வாக்குத்தத்தத்தை என்னால நம்ப முடியல, வாக்குத்தத்தத்தை என்னால விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னால கேட்க நல்லா இருக்கு, யாருக்கு வேண்டான் இருக்கு. மீதியானியர் கை என் மேல ஓங்குறது, இந்த நிலையில உன் கை மீதியானியர் மேல ஓங்குன்னு சொன்னா கேட்க நல்லா இருக்கு. ஆனா இப்படி நடக்கணும்னா அது யாரு பேசுறா மட்டும்தான் நடக்கும் தெரியுமா? கர்த்தர் பேசுறா மட்டும்தான் நடக்கும். ஆண்டவரே, இப்போ நான் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு மனுஷன் சும்மா என்கிட்ட சொன்ன வார்த்தையா இருக்க கூடாது. இது கர்த்தர் பேசின வார்த்தை தான் என்பதை நான் அறியும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. காட்டில் உள்ள மரங்கள் காற்றில் அசைவது போல அசைந்து கொண்டிருக்கிற உள்ளமே, நீ கேட்ட வார்த்தை கேட்க நல்லா இருக்கு, உன் ஆத்மாவை குளிர பண்ணுகிறது. ஆனால் நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உன் மன எண்ணங்களும் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய சத்தங்களும் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறதே. இது நடுவில் பாருங்க, ஒரு ரேடியோல ஒரு சேனல்ல நம்ம வைத்து அந்த சத்தத்தை கேட்கிறதற்கு நம்ம டியூன் பண்ணுவோம். ஆரம்பத்தில் ஃப்ரீயா டியூன் பண்ணிட்டு இருப்போம். அந்த நம்பர் கிட்ட வரும்போது ரொம்ப மைன்யூட்டா டியூன் பண்ணுவோம். கரெக்ட் பாயிண்ட் வர்றது வரைக்கும் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் போக போக நாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். கிட்ட 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 வர வர நாய்ஸும் கேட்கும், இடையில வாய்ஸும் கேட்கும். ஆனா கரெக்ட் பாயிண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் நாய்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடும், வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். இப்போ கிதியோனுக்குள்ள அவருடைய வாய்ஸும் கேட்குது, உள்ள இருந்து நாய்ஸும் கேட்குது. அதனாலதான் ஆண்டவரே, அப்பா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, எனக்குள்ள இருந்து கேட்கிற வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்குள்ள இருந்து கேட்கிற வார்த்தையில எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை. ஆனா எனக்கு முன்னாக இருந்து நான் எப்படிப்பட்டவன் என தெரிந்து என் கூட நீங்க பேசுறீங்களே, இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இதுல எனக்கு தைரியம் இருக்கிறது, இதுல எனக்கு எதிர்காலம் இருக்கிறது, இதுல நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? உங்களால் இதை செய்ய முடியுமாங்கிற கன்ஃபர்மேஷன் இல்லை, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சா போதும்பா. என்ன கிதியோனே உனக்கு தெரியணும், என்கிட்ட பேசுறது நீங்க தான், என் கூட பேசுறது நீங்க தான், எனக்கு தெரியும். ஆண்டவரே, நான் கிரகிக்க
கூடிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. இன்னைக்கு அநேகருடைய குழப்பங்கள். ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே திட்டமாய் பேசும்படி இந்த வார்த்தையை தந்தார். ஏன்னா கர்த்தர் பேசுறான்னு ஒரு நிலையில நம்புறாங்க, இன்னொரு நிலையில தளர்றாங்க, சோர்ந்து போறாங்க. ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் யெரொபெயாம், இஸ்ரவேலின் ராஜா யெரொபெயாம் நாட்களிலே அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தெல்லாம் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. யெரொபெயாம் அவனை பிடிக்கும்படி கையை நீட்டினான். கை மரத்து போயிட்டு. அப்பொழுது யெரொபெயாம், தயவு செய்து என் கை முன்போல இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லும் போது அந்த தேவ மனிதன் வேண்ட அந்த ராஜாவின் கை முன்னிருந்தது போல சீர்பட்டது. இப்பொழுது 7 முதல் பாருங்கள். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் அப்படி சொல்லும் போது அந்த தேவனுடைய மனுஷன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை என்கிறான். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். இப்போ வார்த்தையை குறித்த நிச்சயம் இருக்கிறது. அவனை ராஜா கூப்பிடுறான், வந்து இளைப்பாரு. இல்ல, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்க, கட்டளையிட்டு இருக்கிறா, இங்க நீ சாப்பிடாத, நீ நான் சொல்ற பிரயாணம் முடிகிறது வரை நீ தண்ணி கூட குடிக்காத, நீ புறப்படு. அப்படி போகும்போது இவர் புறப்பட்டு போகிறார். போகும்போது இந்த சம்பவம் எல்லாம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்ட போது அவனுடைய அந்த 11வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா அவன் குமாரர்கள் இந்த மேட்டர் எல்லாம் அவன்கிட்ட சொல்றாங்க. அப்போ இப்படி ஒரு மனுஷன் வந்தாருப்பா, ராஜாவுக்கு இப்படி பண்ணாருன்னு அப்படி கேட்கும்போது சொன்னாங்க, ஆமா அவன் எங்க போனான் அப்படின்னு. அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் போகாம இந்த வழியாய் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்துல சொல்லும் போது உடனே இவன் சொல்லுகிறான், நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படி சொல்லி கரெக்டா இந்த கிழவனான, அப்படிதான் பைபிள்ல இருக்கு, நான் சொல்லல, சரி சீனியர்னு சொல்லிடுவோம், சீனியர் ப்ராஃபட் நேர போய் ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே இருந்த, அப்படிதானே இருக்கு 14வது வசனம். 14 வாசிங்க. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று கேட்டான். அதற்கு அவன், நான் தான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். உடனே அதே வார்த்தைய இந்த தேவ மனுஷன் அந்த தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறான். சொல்லும் போது 18வது வசனத்துல அந்த சீனியர் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில். இப்போ பெரிய குழப்பம். இந்த தேவ மனுஷன்ட்ட யார் பேசியிருக்கிறா? கர்த்தர். எப்படி சொன்னார்? கட்டளையிட்டு இருக்கிறார். இப்ப சீனியர் ப்ராஃபட் வராரு. சீனியர் ப்ராஃபட் என்ன சொல்றாரு? உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். சந்தோஷம். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் கொடுக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான். இப்ப குழப்பம் வருது. ஏன் குழப்பம் வருதுன்னா, இவர் யாரு? சீனியர். நம்மால் யாரு? ஏதோ பேரு கூட கிடையாது. நம்மளுக்கு பேரு கூட கிடையாது. இப்ப இந்த இடத்துல பெரிய ஆண்டவர் ஏன்ட்ட இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இப்படி எல்லாம் சொல்றாங்க.
அப்ப இந்த இடத்துல இவருக்கு என்ன ஆகுது தெரியுமா? குழப்பம் வருது. குழப்பம் வந்தா என்ன செய்யணும்? உட்காரணும். அப்ப கேட்கலாம், ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லி மறு விஷயம் மாத்தி பேச மாட்டார், பேசுவார். இப்போ ஏசாயாவை கொண்டு சொன்னார் அல்லவா? என்ன சொன்னார்? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போற. அதே ஏசாயாவை திருப்பி கொண்டு வந்தார்ல, திருப்பி கொண்டு வந்து நீ சாக மாட்ட, உன் ஆயுசு நாட்களோட 15 வருடம். அப்படி கர்த்தர் மாட்டினால் எந்த வழியாய் நமக்கு செய்தி வந்ததோ அதே வழியாய் நமக்கு பதிலும் வரும். இல்ல எனக்கு அப்படி வந்தோம், எனக்கு டவுட்டா இருக்கு, நான் என்ன பண்ணலாம் தெரியுமா? இங்கதான் அடையாளம் எனக்கு தேவை, இங்கதான் எனக்கு அடையாளம் தேவை. கர்த்தர் எனக்கு இப்படி பேசி இருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார் சொல்லி நான் ஒரு வழியை புறப்படுகிறேன். புறப்படும் போது ஒரு இடத்துல சந்திக்கும் போது ஒருத்தங்க சொல்றாங்க, இல்ல இல்ல எல்லாமே ராங், டோட்டலா ராங். ஹே, நான் உன்னோட எவ்வளவு சீனியர் தெரியுமா? உனக்கு வயசு என்னாச்சு? இன்னும் என்னாச்சு? நான் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆரம்பிக்கும் போது நீ பிறக்கவே இல்லை. ஆமாம், போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை படித்து ஆரம்பித்து அநேகருக்கு குழப்பம். இப்படி வந்துட்டு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை நிதானிக்கணும். ஆண்டவர், ஒருவேளை இவர்கிட்ட அப்படி நீங்க பேசி இருந்தது உண்டானா எனக்கு அதை அடையாளத்தினால உறுதிப்படுத்தணும்னு கேட்டிருக்கணும். ஆனா இந்த மனுஷன் அப்படி கேட்காம என்ன செய்தான் தெரியுமா? 19வது வசனம், அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து. அப்போ ஏன் அப்படி செய்தான் தெரியுமா? ஏன்னா அவன் மனசு அதை விரும்பிட்டு இருக்கு. இவர் வேற இப்படி சொல்லிட்டாரு, அப்போ புசிக்காதுன்னு சொல்லிட்டாரு. யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா? நீ அப்பம் புசித்து தண்ணீர் கொடி என்று. அதாவது நல்ல கவனிங்க, இவன் மனம் விரும்பினதற்கு ஏற்ற ஒரு வார்த்தை வந்தபோது இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தையா என்று கொஞ்சமும் யோசிக்காமல் புறப்பட்டு போயிட்டான். இன்னைக்கு நாம நிறைய காரியத்துக்கு ஆமேன்னு சொல்றது நம்ம மனசு விரும்புறதுக்கு ஏற்றார் போல வார்த்தை வரதை வைத்து சொல்லுகிறோமா, இல்ல இது கர்த்தருடைய வார்த்தை என நம்பி ஆமேன்னு சொல்றோமா? கடைசி நாட்களிலே தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை நியமித்து கொள்ளும் காலம் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் தீமோத்தேயுக்கு எழுதி வைத்தார். நான் நினைக்கிறது அவங்க சொல்லணும், நான் நினைக்கிறது அவங்க சொல்லணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க நான் நினைக்கிறது அப்படியே சொல்லிட்டாங்க. நீ உண்மையா நினைக்கிறத சொன்னா அந்த கேமரா ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. இல்ல, நான் விரும்புறது அவங்க சொல்லணும். இவன் விரும்புறது, ஏன்னா அவன் ஏன் கர்வாலி மரத்துல உட்கார்ந்து இருக்கிறான்? அவன் ஒரு பிரயாணமாய் புறப்பட்டவன் அல்ல, தளர்ந்து இருக்கிறான். நினைச்சிருப்பாச்ச ஆண்டவர் மட்டும் இப்படி சொல்லாம இருந்திருந்தா இப்போ ராஜா வீட்டுல ஒரு கையில திராட்சை ரசத்தை வச்சுட்டு ஜாலியா இருந்திருப்பேன். என்ன பண்ண? இவர் வேற தண்ணி கூட குடிக்காம போன் இருக்கும் போதுதான் மோஸ்ட் சீனியர் வராரு. பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? வாங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்ட்ட இப்பதான் ஒரு தூதன் வந்து சொல்லிட்டு போறான், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுன்னு. ஆம், என் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். எழும்பி நேர போய் இல்ல இல்ல அவன் அப்படி போனான் தெரியுமா? அவன் போய் உக்காந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். யார் தெரியுமா? அந்த கிழவன். என்ன சொல்றான் பாரு, அந்த கிழவன். கரெக்ட். சொல்லி சொல்லி சீனியர் சொல்லி சொல்லி கண்ட்ரோல்ல விட்டுட்டேன். ரைட். அவன் நேர உள்ள வந்து அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அடுத்த வசனம் தான் ரொம்ப ஆச்சரியமான வசனம். அவன் போஜனம் பண்ணி இப்படி ஒரு வார்த்தை கேட்டா நமக்கு தண்ணி இறங்குமா? நீங்க என்னன்னு சொல்லிட்டு போங்க, நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு இருக்கிறேன். இவர் சாப்பிடுறார். அவர்கள் போஜனம் பண்ணி முடித்த பின்பு
அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவன் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. பொதுவாகவே சிங்கம் ஒரு மாம்சத்தை பட்சிக்கிறதுனா எதற்கு கொள்ளும் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு. ஆனா நீங்க பாருங்க, அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. சாப்பிடல. அந்த வழியாய் கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த சில கிழவன் இருக்கான் தெரியுமா, ஆட்களை கொன்னுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து இல்ல. அவன் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நீ நன்றாய் ஆரம்பித்த பயணம், யாரோ கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னதை கேட்டுட்டு உனக்கு ட்ராக்க மாத்தி போயிட்ட. உனக்கு குழப்பம் வருதா? ஏங்க அப்படிதாங்க கட்டுத்தாரார். எவ்வளோ வசனம் பேசியாச்சு, எவ்வளோ பிரசங்கம் பண்ணியாச்சு கிருபையினால. ஆனாலும் சில வார்த்தையை நம்ப முடியாம இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய், அப்பா எனக்கு நம்ப முடியலப்பா, என் பலவீனம்பா, நீங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பா கன்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி கன்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த வார்த்தையை நம்பி அடுத்த செயல் என்னால் செய்ய முடியாது. நமக்கு தெரியணுங்க நம்முடைய பலவீனம். ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப சீனியர், இவங்க சொன்ன கரெக்டாக தான் இருக்கும், இவங்க ரொம்ப வரம் பெற்றவங்க, இவங்க சொன்ன கரெக்டாக தான் இருக்கும், இவங்க ரொம்ப இவங்க மூலமா எவ்வளோ எல்லாம் உண்மைதாங்க, இல்லை. அதே அந்த சீனியர் அந்த தீர்க்கதரிசிக்கு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி போய் பேசினவர் இப்ப என்ன பேசுறார்? மெய்தான் பேசுறார். இல்ல, நமக்கு தெரியுங்க நம்மோட கர்த்தர் பேசுறது. எனக்கு டவுட்டா இருக்கா? போய் உட்காரு, ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேளு. உன் இருதயம் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. எனவே கிதியோன் அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவரே, பேசுகிறது நீங்க தான் என்பதை அறியும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். கர்த்தர் அப்படியே காண்பித்த போது கிதியோன் உறுதிப்படுத்தி கொண்டான், என்னோடு பேசினது யார் தெரியுமா? கர்த்தர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க கூட கர்த்தர் பேசினது உங்களுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட கர்த்தர் என்ன பேசினார்னு சொல்லி நீங்க சொல்லதை வச்சுதான் மற்றவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லதை வச்சு மற்றவர்களுக்கு தெரியும் போது அவங்க நம்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா, நீ சும்மா கர்த்தர் சொன்னார். அவன் இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அதே நேரத்தில் கவனிங்க, சாமுவேல் ஆகட்டும், பேசுகிறது கர்த்தர் தான் என்பதை உறுதிப்படுத்தின பிறகுதான் சொல்லும். சும்மா சத்தம் கேட்டதும் அடியேன்லாம் வரல, கன்ஃபார்ம் பண்றார் ஏலி மூலமாய். பேசுகிறது யார்? இது கர்த்தர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடியேன். அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயும் கொண்டு தலையை கொடுக்கல. இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு எல்லாம் பேச முடியுமா தெரியல. பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அத்தனை பேரோடு தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருப்பதை என் ஆவியிலே உணர்கிறேன். இன்னைக்கு அநேகர் வேத புரட்டுக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். எனவேதான் எப்பவுமே சொல்லுகிற வார்த்தைங்க, நமக்கு ஆண்டவருக்கு இடையில பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு வைங்களேன், இந்த பிரச்சனை தான் வரும். யாரெல்லாம் இடையில வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட ஒரு தூதன் வந்து இப்படி சொல்லிட்டு போனா அப்படின்னு. ஆண்டவர் பேசி அதுவும் கட்டளை இட்டுட்டார். தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட அவர் சும்மா சொல்லல, சரி சொல்லிட்டாரு அப்புறம் மாத்திட்டாரு. இது கட்டளை இட்டுட்டாருன்னா யோசிக்க வேண்டாமா? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிக்க வேண்டாமா? இப்படி அவர் அப்படி கிடையாதுப்பா, இப்படி அப்படி மாத்தி சொன்னது முத ஆள் யாரு? பைபிள்ல ஆண்டவர் கட்டளை இட்டதை மாத்தி சொன்ன முத ஆள் யாரு? கரெக்டா சொல்றீங்க. அது எப்படி வந்து சொன்னா? சர்ப்பத்தி மூலமா. இங்க யார் வந்து சொல்றா? சகோதரி அழகா சொல்ற, கிழவனான. அதாவது அவன் யார வேணாலும் கையில் எடுப்பான், சர்ப்பத்தையும் கையில் எடுப்பான், தீர்க்கதரிசியையும் கையில் எடுப்பான். ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன் வாழ்க்கை பயணம் நன்றாய் போய்கொண்டது. என்ன ஒரு பரிதாபம் பாருங்க, அந்த சிங்கம் சாப்பிடல. சிங்கம் அவனை மட்டும்தான் அடிச்சு, கழுதைய
சிங்கம் கூட கீழ்ப்படியுது. நம்ம அசிங்கம் இல்ல, சிங்கம் கூட அடிச்சுட்டு பக்கத்துல நிக்குது. சிங்கத்துக்கு இன்னொரு பெர்மிஷன் கிடைச்சிருந்தா அந்த கிழவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வா உன்னதான் பார்த்துட்டு இருந்தேன். கர்த்தருடைய வார்த்தை கிதியோனுக்கு பாருங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தையில என் ஃபியூச்சரே இருக்கு. ஆனா வார்த்தையை நம்பி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு கடைசியில கிட்ட வந்ததும், இது கர்த்தர் சொல், நான் அப்படி உங்ககிட்ட பேசவே இல்லையேன்னு சொன்னா இடி விழுந்த மாதிரி இருக்காது? இடி விழுந்த மாதிரி இருக்காது? சந்தேகம் வருதா? நீ தெளிவில்லாமல் குழப்பத்தோடு வேகமாய் ஓடுவதை விட தெளிவோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து பார். சிவந்த சமுத்திரம் உனக்கு முன்பாக இரண்டாக பிளக்கும். பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் உனக்கு முன்பாக இரண்டாக பிளக்கும். எரிகோ உனக்கு முன்பாக இடிந்து விழும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.